ஹலோ கஸ்டமர்ஸ், நம்ம சிஸ்கோடெக் சாஃப்ட்வேரில் ரீபேக்கிங் என்ட்ரி எப்படி போடுறது இப்போ பார்க்க போகிறோம். ஐட்டம் மாஸ்டரில் பல்க் ஐட்டம் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கணும். நம்ம யூஸ்வலாக எப்பவும் க்ரியேட் பண்ணுற மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வெயிட்டுன்னு இருக்கும் கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வெயிட்டில் மட்டும் 50 கிலோ மூட்டையா 60 கிலோ மூட்டையான்னு சொல்லி நீங்கள் வெயிட் கொடுத்துக்கணும். இல்லை பீஸ் கணக்குலாம் 50 பீஸ் இருக்கா இல்லைன்னு கொடுத்துக்கணும். சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் ரீபேக்கிங் பண்ணுற ஐட்டம் பாக்கெட்டாக பிரிப்பீங்க, இல்லை 10 பாக்கெட் ஒரு பைதாக பிரிப்பீங்க, இல்லை கிலோ கணக்கில் பிரிக்கிறேன்னா 1/4 கிலோ 1/2 கிலோ 1 கிலோ அந்த மாதிரி ஐட்டம் மாஸ்டர் நார்மலாக க்ரியேட் பண்ணிவிட்டு அதுலேயும் பார்த்தீங்கன்னா வெயிட்டில் எவ்வளோ வெயிட்டோ அந்த வெயிட் கொடுத்துடணும். அரை கிலோவா 1 கிலோவா 1/4 கிலோவா அந்த மாதிரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீபேக்கிங் குரூப்னு ஒன்று புதுசாக இப்போ இருக்கும், நம்மளதில் அப்டேட்டில் இருக்கும். அதில் நம்ம பல்க் ஐட்டம் என்ன ஐட்டத்துலேருந்து பிரிக்கிறீங்களோ அந்த ஐட்டத்தை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் சேவ் கொடுத்துட்டிங்கன்னா போதும். அந்த ஐட்டம் குரூப்போடு சேர்ந்து அசைன் ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் 1/4 கிலோ 1/2 கிலோ 1 கிலோ இது மாதிரி எதுக்கு வேணாலும் நீங்கள் ரீபேக்கிங் என்னென்ன ஐட்டம் இருக்கோ அது மாதிரி பிரிச்சுக்கலாம். நீங்கள் ஐட்டம் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் அசைன் பண்ணிக்கணும் பல்க் ஐட்டம்ஸில். நான் இப்போ ஒரு சாம்பிளுக்கு 3 ஐட்டம்ஸ் அசைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நீங்கள் இன்வென்ட்ரி, ஸ்டாக் என்ட்ரி, ரீபேக்கிங் என்ட்ரி இதில் போய்ட்டு நீங்கள் கீழே ஸ்டாக் ஆடுன்னு இருக்கும். அதில் ரீபேக்கிங் ஐட்டம் பிரிக்கிற ஐட்டம் என்ன ஐட்டமோ அந்த ஐட்டம் செலக்ட் பண்ணிவிட்டு எத்தனை குவான்டிட்டி பிரிக்கிறீங்க, எத்தனை குவான்டிட்டி பேக்கெட் வருது. இப்போ 50 பேக்கெட் வருதுன்னு நான் போட்டேன்னா வெயிட்டை வச்சு கால்குலேட் பண்ணி மேலே ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அந்த பல்க் எடுத்து ஆட்டி வெயிட் நான் 50ன்னு கொடுத்துருப்பேன். இப்போ நான் 50 இங்கே நான் எடுத்தங்காட்டி மேலே 1ன்னு வந்துருச்சு. அடுத்த ஐட்டம் எடுக்கிறேன் பாருங்கள். அடுத்த 1/2 கிலோ ஐட்டம் எடுத்தேன்னா இதில் 100 போட்டோன்னா அது 1 மேலே ஆட் ஆகிக்கும். டிஃபால்ட்டாக குவான்டிட்டியில் 1 ஆட் ஆகிக்கும். பக்கத்தில் கரண்ட் ஸ்டாக் எவ்வளோ இருக்குன்னு காமிக்கும். அதுலேருந்து மைனஸ் ஆகி இப்போ உங்கள்கிட்ட எவ்வளோ கரண்ட்டாக இருக்குன்னு காமிச்சிடும். இது நீங்கள் போட்டு நீங்கள் சேவ் பண்ணிங்க, சேவ் ஆகிக்கும். நெக்ஸ்ட் இதுலேயே வேஸ்டேஜ் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்கோடு பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக இதில் நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி ஸ்டாக் ஆடில் போட்டிருக்கீங்களோ ரீபேக்கிங் பண்ணிருக்கீங்களோ அந்த தகுந்த மாதிரி பிரிண்ட் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக.